மக்களே, குட் மார்னிங். காலையில் 6:30க்கு எழுந்துட்டேன். இன்றைக்கி சாட்டர்டே, பையனுக்கு ஸ்கூலு லஞ்ச் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு செம குளிரா கையெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இந்த குளிரில் போய் பசங்களுக்கு பசும்பால் பண்ணையில் 1 லிட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். 2 பேர் பசும்பால் தான் குடிப்பாங்களா, அதனால தான் பார்த்தேன். பசங்க 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, தூங்குறாங்களே, நம்மளை சாப்பாடு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு பூரி தான் கேட்டிருந்தேன். அதனால் பூரியும் கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தான் பால் வாங்க போனேன். பூரிக்கு மாவு திரட்டியும் வச்சுட்டேன். நல்லா ரவுண்டாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி என்னமோ அதிசயமாக பூரி மசாலா தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உருளைக்கிழங்கும் வேக வச்சு மசிச்சு வச்சுட்டேன். சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வணக்கி விட்டுட்டேன். அது வணக்கிறதுக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அதில் தக்காளி மட்டும் போட்டேன். தக்காளி போட்டால் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். சும்மா வெங்காயம், தக்காளி, காரத்துக்கு பையன் சாப்பிட்றதால 2 பச்சை மிளகாய் மட்டும் தான். மஞ்சத்தூள் இவ்வளோ மட்டும் தான் போட்டு பண்ணுவேன். சிம்பிளாக பண்ணால் தான் என்னவோ நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அதனால தான் வெங்காயம், தக்காளி வெந்த பிறகு உருளைக்கிழங்கையும் உள்ளே போட்டு வேணுங்கிற அளவு உப்பு போட்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு சின்ன டம்ளருக்கு அதை நல்லா கிண்டி போட்டு மூடி விட்டு வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு வச்சேன். அதுவும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. லாஸ்ட்டு கழுவுன மல்லி இலையை போட்டு இறக்கிக்கிட்டேன். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இனிமேல் எண்ணெயை சட்டியில் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பூரியை போட்டு எடுத்தேன். பூரி நல்லா புஸ்ஸுன்னு வந்துருந்துச்சு. பூரிக்கு மாவு பிசையும் போதே மாவும் நம்ம கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சால் பூரி நல்லா புஸ்ஸுன்னு வரும். புஸ்ஸுன்னு வந்தால் தான் எண்ணெயும் குடிக்காது. எனக்கு என்னவோ இன்றைக்கி எல்லா பூரியுமே புஸ்ஸு வந்துருந்துச்சு. ஆஹா, நம்ம தான் இந்த பூரி செஞ்சோமான்னு எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. பையனையும் ஸ்கூலுக்கு எழுப்பி ரெடி பண்ணி கிளப்பியாச்சு. அவனுக்கு 2 பூரி மட்டும் பாக்ஸில் பிச்சு போட்டு அதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கிட்டேன். கிழங்கு மசாலா கம்மியாக தான் வச்சேன். அவன் நிறையா எடுத்துக்க மாட்டான். டிஃபன் பாக்ஸையும் மூடி வச்சாச்சு. அவனுக்கு ஸ்நாக்ஸ் தான். அதுக்கப்புறம் நேற்று பேக்கரிக்கு போயிருந்தேன். இந்த குட்டியாக காரம் இல்லாத முறுக்கும் மக்ரூனும் வாங்கியிருந்தேன். மக்ரூன் நான் சாப்பிட்டு பார்த்தேன். என்னவோ டேஸ்ட்டு நல்லாவே இல்லை. எல்லாமே எடுத்து மூடி வச்சாச்சு. அவனுக்கு வச்சு ஸ்கூலுக்கும் கிளப்பி விட்டாச்சு. இன்றைக்கி சாட்டர்டேன்னு கலர் ட்ரெஸ் போட்டு வாட்சி, செருப்பு, கண்ணாடி எல்லாம் போட்டு கிளம்புனதுக்கப்புறம் நான் தான் கொண்டு விட்டுட்டு வந்தோடனே பூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பூரி மட்டும் பிச்சு வச்சுக்கிட்டேன். 2 பூரி உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். உண்மைக்குமே பூரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.